வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை மசாலா சுண்டல் தான் பார்க்க போறோம். ஒரு டேஸ்டான ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்க இதை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, காஞ்ச வேர்க்கடலை எடுத்துக்கங்க. இப்ப இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் வேர்க்கடலைய ஊற விடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைன்னா ஸ்நாக் மாதிரி காலையில கொடுத்து விடணும் அப்படின்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா வேர்க்கடலை 3 மணி நேரத்திலேயே நல்லா ஊறி வந்துடுச்சு. பார்க்கும்போதே தெரியும். அவ்வளவுதான். இப்ப நாம இத தண்ணியை மட்டும் வடிகட்டி ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வேர்க்கடலை கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து வேர்க்கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்ல இருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறம் திறந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை சரியான பதத்துக்கு வெந்து வந்திருக்கும். இப்ப இந்த வேக வச்ச தண்ணிய வடிகட்டிட்டு வேர்க்கடலையை மட்டும் தனியா எடுத்து வச்சிடுங்க. அடுத்து ஒரு பேன்ல ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் அதிகம் சேர்க்க வேண்டாம். ஒரு சின்ன ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. கருவேப்பிலையை சேர்த்ததுக்கு அப்புறம் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா கரம் மசாலா தூள் சேர்த்து எண்ணெயோட சூட்டிலேயே லேசா வதக்கி விட்டுக்கங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இருக்கும் போதே நாம மிளகாய் தூள் சேர்த்தோம்னா மிளகாய் தூள் சட்டுன்னு நிறம் மாறி கருகி போயிடும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிளகாய் தூள் சேர்க்கும் போது நமக்கு மிளகாய் தூள் கருகாது. அதே நேரத்துல எண்ணெயோட சூட்லேயே லேசா வதங்கியும் வந்துடும். இப்ப மிளகாய் தூள் கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே வேர்க்கடலையில உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கோம். இந்த மசாலாக்காக மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த தாளிப்பை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நாம வேக வச்ச வேர்க்கடலைய தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கிய கொத்தமல்லி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. அடுத்து கொஞ்சமா சாட் மசாலா இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலா கொஞ்சமா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவிய கேரட் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு மாங்காய் பிடிக்கும்னா அதையும் துருவி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க, லேசான புளிப்பு சுவைக்காக. இப்ப இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது எல்லாமே சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியா ஒரு சின்ன தக்காளிய விதைய நீக்கிட்டு மேல் பக்க சதையை மட்டும் நல்லா பொடியா இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கங்க. தக்காளி சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டா நமக்கு சூப்பரான தள்ளுவண்டி கடை ஸ்டைல்ல வேர்க்கடலை மசாலா சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடும்.